வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பேஜில் ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட். இது வந்து ஐவேரி கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டு நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணோன்னா ஈஸியாக ஒரே மாதிரியான சைஸில் நம்ம கட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஷீட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எங்கேயுமே லோக்கலில் கிடைக்காது. இந்த ஷீட் நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். கட் பண்ண இந்த ஷீட்ஸை இப்போ ஒரே மாதிரியாக நம்ம மேலே மேலே வச்சு அடுக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பட்டின்றது நம்ம இதுக்காக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷினு. இது நமக்கு அமேசானில் கிடைக்குது. எல்லா ஷீட்டையும் மேலே மேலே ஒரே மாதிரி வச்சு இந்த டைஸ் வச்சு நம்ம இந்த கிராஃப்ட் பட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணால் இது ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த ஷேப்க்கு கட் ஆகி வந்துடும். இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு ஃப்ளவர்ஸ்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம். க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நமக்கு முல்லைப்பூ ஷேப்பில் கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு ஒட்டினா போல் இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனி ஃப்ளவராக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்க முடியும். இது வந்து ஈஸி மெத்தடு. நாம் ஒரு ஷீட்டும் கையில் ஷேப் போட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட பார்த்திங்கன்னா இது ஈஸி தான். இப்போ நம்ம ஸ்டெம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ முல்லைப்பூக்கு ஸ்டெம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ஃபோம் ஷீட் தான். நீங்கள் கொஞ்சமாக நம்ம காம்பு எவ்வளோ சைஸ் வைப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் க்ளூ கன் வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்டு தான் மடிக்க போகிறோம். மடித்தா நமக்கு காம்பு ரெடி ஆகிடும். இப்போ அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணால் நமக்கு காம்பு ரெடி. அதே போல் இன்னொரு காம்பு ரெடி பண்ணி காட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு க்ளூ கன்னு லைட்டாக வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம காம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஸ்டெம்ஸ் வந்து நம்ம ஒரு பக்கம் ரெடியாக தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முல்லைப்பூ அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து எப்படி முல்லைப்பூ மாதிரி ஷேப் கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய எல்லாமே ஸ்டெம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த க்ளூ கன்னும் க்ளூ ஸ்டிக்கும் அமேசான், மீஷோ ஆப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ளவரில் லைட்டாக க்ளூ கன் வச்சு லைட்டாக அந்த க்ளூ வச்சு அப்படியே நம்ம மடிச்சுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு முல்லைப்பூ அந்த ஷேப் கரெக்டாக ஈஸியாக வந்துடும். ஒரே ஒரு லேயர் வச்சோன்னா நமக்கு அந்த ஃப்ளவர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ அதனால் 2 லேயர் வைக்கிறோம். அதே மாதிரி 2வது லேயர்லேயும் நம்ம க்ளூ வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஃப்ளவர் ரெடி ஆகிடும். பாருங்கள், முல்லைப்பூ உங்களுக்கு ரியல் லுக் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய நம்ம கட் பண்ணி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெம் எடுத்து நம்ம முல்லைப்பூ இதோட அடிப்பக்கத்தில் ஒட்டினோன்னா நமக்கு முல்லைப்பூ ரெடி ஆகிடும். காம்பு எடுத்து நம்ம லைட்டாக க்ளூ வச்சு இப்போ பூ ரெடி. இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிட முடியும். கையில் கட் பண்ணிட்டு இருந்தோன்னா அவ்வளோ வேகமாக நமக்கு வேலை முடியாது. இந்த பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுட்டு போனீங்கன்னா ரியலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வாடவே வாடாத ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு அடுத்த பூவும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க முல்லைப்பூ ரெடி பண்ணுறது. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. அடுத்தது இந்த ஸ்டெம் எப்படி க்ரீனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு க்ரேயான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய க்ரேயான்ஸ் பார்த்துருக்கோம். அதில் க்ரீன் ஷேடில் இருக்கிற க்ரேயான்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் தடவிட்டு நம்ம அந்த காம்பு மேலே சும்மா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நமக்கு அந்த க்ரீன் கலர் வந்துடும். அடுத்தது இந்த க்ரீன் வந்து போகவே போகாது. நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் போகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நல்ல குவாலிட்டியான க்ரேயான்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முல்லைப்பூ ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த லுக் உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது, இதில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோ அழகாக முல்லைப்பூ கையில் பார்க்கும்போதே ஒரிஜினல்னு எல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது நாம் நார்மலாக எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரியே கட்டிக்கலாம். ஹேர்பின் யூஸ் பண்ணியே நம்ம இதை தலையில் வச்சுக்கலாம். பர்சனல் யூஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஈஸியாக எங்ககிட்ட வாங்கிக்கலாம். எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ரெடி ஸ்டாக். இதை வாங்கின எல்லா கஸ்டமருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் எங்ககிட்ட வாங்கி தலையில் வச்சு பாருங்கள், அவ்வளோ அழகு.